மத்தியில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அப்போது சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் களம் காணும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பேச்சு பேட்டி அரசியல் என்ற இந்த பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடியை பொறுத்தவரை சமீபத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை துவங்கி வைத்திருக்கிறார்கள். வின்ஃபாஸ்ட் தொடர்ந்து இன்னும் பல தொழில் முதலீடுகள் தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். விரைவிலே புதிய தொழில் முனைவோர் தூத்துக்குடியிலே தொழில்களை தொடங்குவார்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அடுத்து மையமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். மத்திய அரசிடம் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள், இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே தேவைகள், இதெல்லாம் அவங்க பல முறை கேட்டால்தான் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி 10 ஆண்டுகள் கடந்திருந்தால் கூட, அதுக்கு மேலே கடந்திருந்தால் கூட குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் தளத்தை எங்களால் கொண்டு வர முடிந்திருக்கிறது. அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். அப்பொழுது அப்போதான் மக்கள்கிட்ட கருத்து கேட்க முடியும் இல்லையா? கருத்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவாக விளக்கங்களை கொடுத்துவிட்டு அதற்கப்புறம் அந்த சேது சமுத்திர திட்டத்தை மறுபடியும் நிறைவேற்றும்.